நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். One minute, Your Honor. பாப்பா, வர உன் போக்கே சரியில்லை. உனக்கு மரியாதை தெரியல, இங்கிதான் தெரியல, ஒண்ணுமே தெரியல. உன்னை என்னைக்கு பாப்பா பாப்பான்னு நான் கூப்பிட்டனோ உனக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சு. எவ்வளவு முக்கியமான டிஸ்கஷன். நானு என் மாப்பிள்ள பிரசாத், உன் புள்ள சீனிவாசன். சீனிவாசன் உன் புள்ளதான். அவ்வளோ முக்கியமான டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீ புசுக்குன்னு உள்ள போது பிரசாதை கூட்டு போறியே. இதை வாட்ச் பாய் முஷரஃப் மீட்டிங் பேசி தான் நீ உள்ள போவியா? ஒரு பையன் உள்ள சேர்ப்பானா? மரியாதை தெரியாம நடந்துக்கிறேன். சின்ன வயசு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தேன், மரியாதையை சொல்லிக் கொடுத்த மறந்துட்டேன். இன்னையிலேருந்து உனக்கு மரியாதை சொல்லித்தரேன். இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங் நடக்கும் போது நீ தூரத்துல வேடிக்கை பார்த்துட்டு போயிடணும். தேவையெல்லாம் மூக்க நீட்டக்கூடாது, புரியுதா? அடுத்த முறை நடந்துக்கிட்டேன். இந்த பெட்டி மாறின விஷயம் இருக்கே, அதை சன் டிவி மூலியமா உலகம் பூரா டெலிகாஸ்ட் பண்ணுவேன். அதுவும் லைவ் டெலிகாஸ்ட். இந்த மாதிரி நடந்துக்கூடாது பாப்பா, எனக்கு பிடிக்காது. இனிமே நீ தான் என்ன ஃபாலோ பண்ணி வருமே தவிர நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன். வந்து வச்சுட்டு மறந்து இந்த பாத்தியா, பிரசாத் கல்யாண பத்திரிக்கை. இதுல யார் பொண்ணுலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முகூர்த்த நாள் 24/10/2001, ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபம். ஓகே, இதுல பிரசாதோட அம்மா பேர் என்னன்னு போட்டிருக்கேன் தெரியுமா? நான் எப்படி சாரதாமாவோட பேர் தான் போடணும். நான் ஓவேடாச்சே, நன்றி மறுப்பனா. என்னத்துமா போட்டிருக்கேன்? பிரபாவதி, வைஃப் ஆஃப் லேட் மிஸ்டர் கிருஷ்ணா. இது ஏன் தெரியுமா உனக்கு காட்டுறேன். உன் பேர் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா திருத்தி கொடு. இல்லை அப்படியே போய் கொடுத்தா சொந்தக்காரங்க மத்தியில் என் பிரஸ்டீஜ் கேவலம் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன். இந்தா பாரு பாரு பாப்பா. வேலு, இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். 5 கோடி பத்தியா? பேசலாமே, பேசலாம். வா. பாப்பா, நீ என்ன வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரத பார்த்தா பணம் கொடுக்க போறேன்னு நினைச்சேன். எங்கேயோ ஒரு இடத்துல வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு உம்முன்னு இருக்க. பணத்தை காட்டிட்டு வச்சிருக்கியா? இல்ல வேற யாராவது பெட்டியில கொண்டு வருவாங்களா? எல்லாம் கொடுத்துரு பாப்பா சீக்கிரம். கடைசியா என்னதான் சொல்ற? என்ன பாப்பா மிரட்டுறியா? வேலு, சின்ன வயசுல இருந்து என்னை தூக்கி வளர்த்துட்டு இத்தனை வருஷமும் என் கூடவே இருந்துட்டு நீ எனக்கு எதிரியா மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வேலு. நான் என்ன பாப்பா தப்பு பண்ணிட்டேன் உனக்கு எதிரியார் அளவு? பிரசாத் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைத்தானே கேக்குறேன். அதுல என்ன உனக்கு நஷ்டம்? என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவன் சாரதா கூட போய் சேர்ந்துருவான். சார்லதா அவனை மாத்திடுவா. பிரசாத் என்னை விட்டு போக கூடாது. கடைசி வரைக்கும் அவன் ஏன் கூட தான் இருக்கணும். வளர்த்த உனக்கு பிரசாத் மேல அவ்வளோ பாசம் இருக்க, அவனை பெத்த சாரதாமாக்கு எவ்வளோ பாசம் இருக்கும். இன்னொரு தடவை சாரதா பெத்த புள்ள நீ சொல்லாத பாப்பா. ரத்த பாசம்னா சும்மா இல்ல. இப்ப சொல்றேன், நம்ம 2 பேரும் அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடுவோம். யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஆனா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் சாரதாமாவும் பிரசாதம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாப்பா. இல்ல, சேர விட மாட்டேன். என் பிரசாத் என்னை விட்டு போக விட மாட்டேன். நீ சாரதா கூட போய் சேர்ந்துட்டல. அட நான் ஏன் பாப்பா சாரதா அம்மா கிட்ட போய் சேர போறேன்? எப்பயும் நான் உன் கூட தான் இருப்பேன். நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணு பிரசாத் சாருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு, இல்ல அந்த 5 கோடி எனக்கு கொடுத்துரு.
இதான் உன் முடிவு இல்ல? எத்தனை தடவை தான் என் முடிவு உனக்கு சொல்றது? சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சு போச்சு. ஏற்கனவே நான் ஷாருக்கும் பிரசாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு அந்த மஞ்ச பையில பார்த்தனோ அன்னைக்கு நான் தான் ஷாருக்கும் பிரசாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவே பண்ணிட்டேன் பாப்பா. பாப்பா, எனக்கு 5 கோடியை விட சாரு பிரசாத் கல்யாணம் தான் பாப்பா முக்கியம். நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்ட, அப்புறம் சாரதாவை பழி வாங்கிறது நான் கூட துணையா நிக்கிறேம்மா. பிரசாத பத்தி கவலைப்படாத, நான் சொன்ன மாப்பிள்ள கண்டிப்பா கேட்பான். சரின்னு சொல்லுமா? சரின்னு சொல்லு பாப்பா. இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ சாரதா கூட போய் சேர்ந்துட்ட. நீ எனக்கு துரோகம் பண்ண. நான் உன்னை நம்ப மாட்டேன். வண்டியை விட்டு கீழே இறங்க. உண்மையா சொல்ற? ஆமா, நிஜமாதான் சொல்றேன். சரி, நான் போட்டுமா? போ. நேரா சாரதாமா கிட்ட போய் இந்த உண்மையை சொல்லிட்டுமா? நீ யார்கிட்ட வேணாலும் போய் உண்மையை சொல்ல. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. வண்டியை விட்டு முதல்ல கீழே இறங்கு. போறேன். போ. ஐயோ என் பாப்பா. பாப்பா டாடா டாடா பாப்பா, see you. ஓவர்டேக் பண்ணக்கூடாதா? நான் ஓவர்டேக் பண்ணுவேன். போயா சுயலக்காரா, அவன் கிடக்குறான். போலாமா? போலாமான்னு கேட்டேன். போலாமே. அவசரப்பட்டுட்டிய பாப்பா. பிரசாத் அப்பா. வா. ஃபோன் பண்ணது நான் தான் சார். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லு சார். நாங்கள் ரோடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் ரோட்லேயே ரொம்ப நேரமாக கிடந்தாரு. சரி குடிச்சிட்டு கிடக்காருன்னு நினச்சோம். அப்புறம் கிட்டக்க வந்து பார்த்த அப்புறம் தான் ரத்த காயம். யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் சார். சார், உங்கள் பேர் என்ன? பிரசாதா? ஆமாம். உங்கள் மாமாவும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓரமாக நில்லுங்கயா. இந்த பக்கம் போய் நில்லுங்கயா. வாயா, இப்படி வா.
நடந்தது? சார் யாரோ ரோட்ல குடிச்சிட்டு கிடக்குறாருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ரத்த காயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மர்டர்னு தெரிஞ்சு இங்க வேலை பார்த்தவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்க பிருந்தா மேடம்க்கு தகவல் சொல்லியிருக்கோம், வந்துட்டு இருக்காங்க. மாமா 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 ஈஸ்வர பாண்டியனை கொண்டது நாங்க இல்லைன்னு சொன்னோம், நம்பல. இப்ப எங்க மாமாவை கொண்டது கூட எங்க அம்மா தான் சொல்ல போறீங்களா? இப்ப நான் சொல்றேன், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன். போங்க சாரதா அரெஸ்ட் பண்ணி. சும்மா கோவப்பட்டு பேசாதீங்க பிரசாத். விசாரிச்சுட்டு தான் எதுவும் பண்ண முடியும். விசாரிச்சு கிழிப்பீங்க. தள்ளுங்க. வேலுமணி எப்படி இங்க வந்தாரு? இந்த கொலையை பார்த்தவங்க வேற யாரும் தெரியாது. உண்மையை சொல்லுங்க. தெரியாது. அவர் மட்டும்தான் இங்க வந்தாரா, இல்ல நீங்களும் சேர்ந்து இங்க வந்தீங்களா? தெரியாது தெரியாது தெரியாது. செக் போஸ்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. வேலுமணி கொண்டாங்களா? யாரு? ஈஸ்வர பாண்டியனோட கொலைக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. நெஞ்ச நேரமா உங்ககிட்ட சொல்லுது. அவ கொண்டா. யார் கொண்டா? சாரதா. டேய் பிரசாத் பிரசாத் சொல்லுங்க கேளு. இப்படி வா. சொல்லுங்க கேளு. டேய் டேய் பிரசாத். டேய் கொலைகாரி. சரி வேண்டடா டேய். டேய் டேய் சொல்லுங்க கேளு. டேய் போறவனே. டேய் 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 அப்பா இப்படி வா பிரசாத். யார் வீட்ல வந்து கேட்ட போயிட்டு இருக்க? அப்ப நம்ம வீட்ல வந்து கேட்ட போயிட்டு இருக்க. விடு போடா. டேய் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி தான் விடுங்க சொல்றேன். விடுங்க. டேய் கொல்லிடு. சும்மா பிரசாத் சொல்றத கேட்டுக்கங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த சாரதாவோட சாவு என் கையில தான். டேய் அதுக்கு நீ கையோட இருந்ததா? டேய் டேய் பிரசாத். டேய் பிரசாத். டேய் டேய் சாரதா. பிரசாத் எங்க மாமாவை துடிக்க கொண்டல்ல. உன்னை நான் என்ன பண்ற பாரு. ஆமா, இதான் எனக்கு வேலை. காலையில ஏன் சொன்ன யாரை கொலை பண்றதுன்னு லிஸ்ட் போடுறதுக்கு. லூஸ் தரமா பேசாத. முதல்ல இங்க இருந்து போ. முதல்ல எங்க மாமாவை கொண்டுட்டேன், அப்புறம் எங்க அம்மாவை கொண்டு என்னையும் எங்க அம்மாவையும் பிரிக்கணும் பாக்குறியா? சாரதா பாரு, உன்னையும் குடும்பத்தை அழிக்காம நான் விட மாட்டேன் சாரதா. இந்த அழிக்கிறதெல்லாம் உன் அம்மாவோட வேலை. எப்படி முன்னேறா நான் யோசிப்பேன். முதல்ல இங்க இருந்து வெளிய போ. மேடம் நீங்க உள்ள போங்க. கையா நான் எதுக்காக போகணும் யோகி? அப்பா டேய் விடுங்க பாருங்க. சும்மா இந்த வீட்டை விட்டு வெளிய வர போறோம். நீங்க உள்ள வாங்க. பிரசாத் வாங்க. யோகி என்ன விடுங்க. டேய் விட மாட்டேன். ஸ்ரீ, ஸ்ரீ, முதல்ல உள்ள போ. நீ வா உள்ள. உங்க குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்.
வாங்க போலாம். மருதப்பன், இனிமே நீங்க தான் பிரசாத பத்திரமா பார்த்துக்கணும். இவ்வளவு நாள் வேலுமணி இருந்தான், இப்ப அவன் போய் சேர்ந்துட்டான். இனிமே நீங்க தான் இவனை காப்பாற்றணும். இவங்க அம்மா கிட்ட இருந்து இவனை நீங்க தான் காப்பாற்றணும். குட் மார்னிங். வாங்க சார், உட்காருங்க. டேனியல் எப்படி இருக்காரு? டேனி இப்போ குணமாயிட்டான். ஹீஸ் ஃபைன். பிருந்தா இங்க இல்ல, வெளியே போயிருக்கா. வேணா கூப்பிட்டு வர சொல்லட்டுமா? ஐயோ, நான் பிருந்தா பார்க்க வரல, உங்களை பார்த்து தான் பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? டேனி குணமாயிட்டான். அவனை இன்னும் 1 வாரம் 10 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்க, அவன் வந்து பிருந்தாவை பார்த்தே ஆகணும்னு நட முடிச்சுட்டு இருக்கான். நான் இதை பிருந்தா கிட்ட சொல்லணும். அதை நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க? என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? பிருந்தா கிட்ட நேரடியா சொல்லுங்க, கட்டாயமா அவளுக்கு புரியும். இல்லை ஸ்ரீதர், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பெட்டியை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போக சொன்னவன்னா அவள் வாழ்க்கை கிடைச்சதே நான் தான் ஸ்ரீதர். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுவேன் சொல்லுங்களேன்? அவள்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்க? உண்மையை சொல்லணும்னா அவன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை ஸ்ரீதர். நீங்க எமோஷன் ஆகாதீங்க சார். நீங்க ஹாஸ்பிட்டல் போய் வெயிட் பண்ணுங்க. நான் பிருந்தாவை கூட்டிட்டு கட்டாயமா வரேன். பிருந்தாவும் கட்டாயமா வருவா. சரி, இதை மட்டும் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மே காட் பிளஸ் யூ. தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஹாய். ஹலோ பிரசாத். இப்படி பாருங்க. இருக்கேன். டேனியல் எப்படி இருக்கான்? இப்போ அவன் குணமாயிட்டான். குணமாயிட்டான்ல? என் தங்கச்சியோட வாழ்க்கை அழிச்ச மாதிரி அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சிடுங்களேன். தப்பு செஞ்சவன்னா அதான் ஒன்றும் பேச முடியாம போச்சு. வரேன். ஏன் பிரசாத் நிக்கிறீங்க? உட்காருங்க. இட்ஸ் ஓகே சார். இது கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருந்தேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதனால தான் உங்களை பார்த்து இந்த பெட்டிஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எங்கள் மாமாவோட கொலைக்கு சாரதா தான் காரணம். வேற யாரும் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கவே முடியாது. அவங்க அப்பா ஈஸ்வர பாண்டியனை நாங்கள் தான் கொலை பண்ணோன்ற சந்தேகத்தில் எங்கள் மாமாவை கொண்டுட்டாங்க. நாளைக்கு எங்கள் அம்மாவையும் கொண்டுடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் அரெஸ்ட் சார். பிரசாத், ஈஸ்வர பாண்டியன் கொலை உங்க வீட்டில் தான் நடந்தது. அதுக்காக உங்களையும் உங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டோமா? எல்லாம் விசாரிச்சு தான் பண்ண முடியும். சார், எவிடன்ஸ் இருந்திருந்தா என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதான் எந்த எவிடன்ஸும் இல்லையே. ஆனால் சாரதா தான் எங்கள் மாமாவை கொலை பண்ணியிருக்காங்கிறதுக்கு எல்லா காரணமும் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்.
I request you to please kindly arrest her, sir. Thank you. தம்பி டே தம்பி பிச்சை காசு ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட செலவுக்கு 1000 ரூபாய் இருந்தா கூடன்னு 1000 ரூபா உனக்கு பிச்சை காசா போச்சா? இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நானும் ஸ்வேதா எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அதான் வீட்டு செலவுக்கு அம்மா கிட்ட காசு கொடுக்குறல, அங்க போய் அங்க போ. தர மாட்டேங்கிறாடா அம்மா. அதான் அதுக்காக பணம் கேட்டு ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாது, முதல்ல இடத்த காலி போ. அப்படி சொல்லாதடா மாமா. என்ன அண்ணனை போட்டு இந்த விட்டுறீங்க? ஒண்ணும் இல்ல சார், சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு 1000 ரூபாய் கேட்டேன், தர மாட்டேங்கிறா சார். நாம நல்லா இருக்கும்போது அண்ணன் தம்பி உதவுறது தப்பு இல்லையா மாப்ள? சார் நீங்க சொன்னது 100க்கு 100 கரெக்ட் சார். சார் அவருக்கு புரியும்படியா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். கொஞ்சம் எடுத்து இல்ல நானே சொல்றேன் மாமா. அதாவது இந்த பிசினஸ்ல இருந்து வர பணத்தை திரும்பி இதுல தான் போடணும், வேற எதுலயும் வேணாம் அப்படின்னு நானும் சேர்த்தா முடிவு பண்ணுகிறோம். அதாவது இங்க வேலை செய்யறதுக்கு தான் கணக்கா ஆளுக்கு 3000 அப்படின்னு மொத்தமா 6000 சம்பளமா தான் எடுத்துக்கிறோம். இதுல ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாராவது வந்தா அவங்களுக்கு டீ காப்பி கூட வேணாம் அப்படின்னு ஸ்வேதாவை நானும் டிசைட் பண்ணிக்கிறேன் மாமா. அதான் பெரிய சாக்ரட்டிஸ் இவரு தத்துவம் பேசிக்கின்னு இருக்கிறாரு. வெளியே வா, கவனிச்சுக்கிறவன். அச்சன் போடா. உட்காருங்க மாமா. ஸ்வேதாவை பார்க்க வந்தேன், நான் அப்புறமா வரேன். மாமா காஃபி டீ ஏதாவது? இப்போ தானே சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு கூட அனாவசியமாக டீ காஃபி வாங்கி தரதில்லைன்னு. எனக்காக உங்கள் பாலிசி எதுக்காக மாற்றிக்கிறீங்க? வரேன். பெரிய மனுஷன் சொன்னே புரிஞ்சுக்கினாரு. அப்பா இங்க உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள வாங்கப்பா. என்னப்பா சிரிக்கிறீங்க? மாப்பிள்ளை கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஓஹோன்னு வந்துடுவீங்க. வரேன். யாரு யார் நீ? சார் 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 நான் பக்கத்து வீட்டு தோட்டக்காரன் சார். வீட்டில் ஏதோ புல் வெட்டணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதான் முதலாளி அனுப்பிச்சி வச்சாரு. போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. ஏன் சார், வேலுமணி கொலையானதுக்கு அப்புறம் பாவம் அம்மா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க போல் இருக்கு. என்ன என்ன கேட்டீங்க? வேலுமணி கொலைக்கு அப்புறம் இதை பாருங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். போய் வேலையை பாருங்க, போங்க. சரி சார், சரிங்க சார். அன்னைக்கு என்னமா ஆச்சு?
நான் வாசல் உங்ககிட்ட கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களும் மாமாவும் தான் வெளில போனீங்க. ஆனா நீங்க மட்டும் தான் திரும்பி வந்தீங்க. மாமா இறந்துட்டாரு. என்னாச்சுமா? சொல்லுங்கம்மா. மாமாவை நீங்க கொன்னுட்டீங்களா? சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஏதாவது பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லுங்க. பழைய நான் ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேம்மா. சொல்லுங்கம்மா. மாமா எனக்கும் சார்லத்தாக்கும் கல்யாணம் பண்ணி வேணும் உங்களை தொந்தரவு பண்ணதுனால அவரை கொண்டுட்டீங்களா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ப்ளீஸ். பிரசாத், வேலுவ நான் கொன்னிருப்பேன்னு நினைக்கிறியா? மன்னா நான் அந்த மாதிரி பேச மாட்டியா? என்ன பேச சொல்ற? அதான் பேச வேண்டியதில்லை. எங்க மாமா பேசிட்டு போயிட்டாருல்ல. எல்லாருமா சேர்ந்து அவரை கொண்டுட்டாங்க. பிரசாத், வேலுமணி மாமா இருந்தது எல்லாருக்கும் வருத்தம் தான். ஆனா நீயே சாரதா ஆண்டி வீட்டுக்கு போய் அவங்க தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு சத்தம் போட்ட. அவங்க எதுக்காக கொலை பண்ண போறாங்க? என்ன காரணம் இருக்கு போது? காரணம் இருக்கு. ஈஸ்வர பாண்டியனை நாங்க தான் கொலை செஞ்சிருக்கோம் அவங்க நம்பி என்னையும் எங்க அம்மாவையும் வேதனைப்படுத்துறதுக்காக எங்க மாமாவை துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. இவனை பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையும் கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் என் பணத்து மேல வந்து விழுந்து அழு. பிரசாத், இந்த கொலைக்கும் சாரதாக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு. நான் காதலிச்சதுக்காக அதையும் நான் கேட்டுட்டு போயிட்டேன். பிரசாத், சாரதா ஆண்டி இந்த கொலையை செய்யல. நிச்சயமா இந்த கொலைய வேற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. யாரு? எங்க அம்மா. எங்க அம்மா எங்க மாமாவை கொண்டுதான் சொல்றியா?
உங்க அம்மா இல்ல பிரசாத், உங்க அம்மாவும் இல்ல, சாரதா ஆண்டியும் இல்ல. 2 குடும்பத்திலயும் இப்படி மாறி மாறி கொலை நடக்குதுன்னா 2 குடும்பத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சவங்க யாரோ செஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நீ இப்படி எமோஷனல் ஆகக்கூடாது. நிதானமா அறிவுபூர்வமா யோசி. வேலுமணி மாமா சாகறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு பாத்தியா? டோட்டலா ஒரு கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுச்சு. பட்டை போட்டுக்கிறதும், நல்லதையே பேசுறதும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதும், உனக்கு எதுவும் கல்யாணம் ஆகணும்னு எவ்வளவு துடிச்சாரு. அவர் ஏன் அப்படியெல்லாம் செஞ்சாரு? சோ அவருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதை யாரோ தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படி துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. இந்த பாரு பிரசாத், நீ இந்த மாதிரி அழக்கூடாது. மாமா இறந்ததுக்காக நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறியோ அதே அளவுக்கு நானும் வேதனைப்படுறேன். எங்க மாமா செத்ததுக்கு நான் வேதனைப்படுற மாதிரி யாரும் வேதனைப்பட முடியாது சாரு. யாரும் வேதனைப்பட முடியாது. எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா தனியா நினைப்ப வேற எந்த ஆம்பளையா இருந்தாலும் தப்ப நினைச்சிருப்பாங்க. ஆனா எங்க மாமா கூட போறது அண்ணன் மாதிரி அவங்க கூடவே இருந்து என்னையும் பிருந்தாம அவர் வளர்த்தாரு. சாரு அவர் பேசுவார் சாரு, எல்லாரும் பத்தி கிண்டல் பண்ணுவார், தப்பா பேசுவார். ஆனா ஒருத்தருக்கு எந்த கெடுதலும் அவர் செய்யல. அவர் மத்தவங்களுக்கு வேணா கெட்டவரா இருக்கலாம், ஆனா எனக்கு எங்க மாமா ஒரு ஹீரோ. He was my friend, philosopher and guide, Charu. I miss my mama. யார்கிட்ட பேசுறது கூட தெரியல இப்போ. பிரசாத், சாரு அழாத, அழக்கூடாது. இப்ப எங்கேயும் போக வேண்டாம். நீ கூட என் வீட்டுக்கு வா. அழக்கூடாது. போலாமா? Just give me a minute. எங்க மாமா நல்லவர் சாரு. நல்லவர் நல்லவர். மாமா நல்லவர். போலாமா? உட்கார. ஏதாவது சாப்பிடுறியா? இப்படி என்னையா டல்லா இருக்கே? அப்பா, பிரசாத் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான்ப்பா. வேலுமணி போனதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான். தனியா விட்டா ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். வேலுமணி இறந்துருக்க கூடாதுதான், இறந்துட்டேன். அதுக்கு யார் என்னையா செய்ய முடியும்? இது எதிர்பார்க்காம நடந்த சாவு, அம்பிடுதே. இந்த பாரு, சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. மனசு தேத்திக்க மேலே நடக்க வேண்டியதை பாரு. அப்பா, வேலுமணி சாகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாருப்பா. நான் சாக போறேன், பிரசாத நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னாரு. அவர் பேசினதை பார்த்தா சாக போறது ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருந்ததுப்பா. சாரு, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல.
நான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணேன் பிரசாத். நீ ஃபோன் எடுக்கல. ஒருவேளை உங்க அம்மா பக்கத்துல இருப்பாங்களோன்னு நினைச்சு விட்டுட்டேன். சொல்லிருக்கணும் சாரு. எங்க மாமாவை தனியா விட்டுருக்க மாட்டேன். எங்க மாமாவை நான் தான் கொண்டுட்டேன். நான் தான் காரணம். அடாடாடாடா, நான் தான் நீயா ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? நீ செய்யலையா? இது ஆரோ திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காதேன்னு சொல்லுதேன்ல. இந்த பாரு பிரசாதே, வேலுமணி சாவுக்கு நாங்கள் வந்திருந்தப்போ உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னைய காப்பாற்றி சொல்லி என்கிட்ட ராமு சொன்னாரே, அது வெறும் வார்த்தை இல்லையா, உண்மை, நெசம். உன்னைய காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பியா? உங்க அம்மா மேல பழி போடுதேன்னு நினைக்காத. மறுபடியும் சொல்லுதேன், இது ஆரோ திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. நீ கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கியா, சாருவை கண்ணாலம் பண்ணிக்க. உன் பிசினஸ் அது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வையே. ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கிடலாம். சாரு, பிரசாத கூடவே இருந்து பார்த்துக்கப்புல. இவரை கவனிச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்ன பிரசாத்? சாரு, எங்க அம்மா தான் எங்க மாமாவை கொன்னாங்கன்னு நீயும் நம்புறியா? சாரு, எங்க அம்மா அப்படி இல்லை சாரு. அவங்க போய் எங்க மாமாவை எப்படி கொலை பண்ணுவாங்க? அவங்க நல்லவங்க சாரு. இல்ல, எங்க மாமா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல பிரசாத், அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல, நான் அப்படி நினைக்கல. மத்தவங்களும் அப்படி நினைக்கல. எங்க அம்மா நல்லவங்க. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எங்க அம்மா நல்லவங்க. நல்லவங்க தான். நல்லவங்க தான் பிரசாத். நல்லவங்க சாரு. அப்பா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நன்னா இல்ல. சுந்தரி மாமியாரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவ நகை இல்லாம போனா ஆத்து வாசப்படியே மிதிக்க விட மாட்டா. என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு பொறுமையா 6 மாசம் கழிச்சு போட்டா போறோம். இத பார், உங்களுக்கு என்னைக்குமே நகை பண்ணி போறதா நான் சொல்லவே இல்ல. உங்க அம்மா தான் சொன்னா, அவளையே கேளு. முதல்ல பரபர வழியே பாரு. சொல்றது கேளு. இத 10 பவுன் நகை போட முடியாது சொல்லிடுற. ஏய், இது பார். ஏய், ஆடி போலாம். இவங்க கிட்ட என்னடி உனக்கு பேச்சு? வா போலாம். போகும்போது ஏதாவது ஒரு கிணத்துல தள்ளி விட்டு நீ போயிடு. இப்ப என்ன நடந்து போச்சு? இப்படி ஆர்ப்பாடு பண்ணிட்டு இருக்க? 10 பவுன் நகை செஞ்சு போட முடியுமா முடியாதா? அது ஏண்டி என்கிட்ட கேக்குற? நிக்கிறாரே உன் தோப்புனர், அவர்கிட்ட கேட்டுக்கோ. நான் ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? நீ தானே போடுன்னு வா கொடுத்த. நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். எனக்கு அவருக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்ல. வாக்க நான் தாண்டி கொடுத்தேன். நேக்கு உங்களுக்கு எல்லாம் நகைப்பட்டி போடணும் தான் ஆசை. என்ன பண்றது, கையில காசு இல்லையே. பொய் சொல்லாதம்மா. வெஸ்ட் மாம்ல வீட்டை வித்து பிக்சட்ல போட்டு வச்சிருக்கல, அத நகை செஞ்சு போடு. ஏய், அதுல கை வைக்க முடியாது. அது கடைசி காலத்துல எங்க 2 பேருக்கும் உதவியா இருக்கட்டுமே அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். அது எனக்கு அப்புறம் மாதவனுக்கு தான் போய் சேரணும். இப்ப முடிவு நீ என்னதான் சொல்ற? நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்னால உங்களுக்கு நகைப்பட்டி போட முடியாது. விட்டுருங்க. அதான் மர்ம கழுத்துல 10 பவுன் செயின் போட்டிருக்கல, நீ தானே ஈடா போட்ட. அதை வாங்கி கொடு. என்னென்ன இப்படி எல்லாம் கேக்குற? நான் எங்கடி அவளுக்கு எடு கட்டினேன்? அவ சித்தி அவளுக்காக ஆசைப்படி போட்டிருக்கா. அத போய் கேக்குறியே, நோக்கு அறிவு இருக்கா? இல்ல, நீ போய் சொல்ற. மா, எங்களுக்காக நீ என்னமா பண்ணிருக்க? உங்களுக்கு நான் என்னடி பண்ணல. உன் மருமக அப்படியே ஈஷின் வந்த உடனே எங்களை கை கழுவி விட்டுட்டல. நாங்க போறோமா, வாடி. ஏன் இந்த குழந்தை கூட்டிட்டு எங்க குழந்தை எல்லாம் ஆக்ஷன் கிளம்பிட்ட? எங்க இது பார், இனிமே எங்களுக்கு அப்பா அம்மா அண்ணா மன்னி யாருமே தேவையில்லை. நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். என்ன வளர? எதுக்கு வளர? ஏன் இப்படிலாம் பேசுற? இது பார், 10 பவுன்ல நகை செஞ்சு போடுறேன்னு சொன்னாங்க. இப்ப முடியாதுங்கறாங்க. போட முடியுமா முடியாதான்னு உங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லு. அவ்வளவுதானே. அம்மா, நீங்க சொல்லவே இல்லையா? மறந்துட்டீங்களா? நீங்க தானே சுந்தரிக்கு போனோன்னு காலையில இந்த நகையை கழுத்துல போட்டு விட்டீங்க. இது பிடிங்க. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோ. இந்தா
உந்துதான். ஏய் வாடி போலாம். வரோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.